அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன். தினம் ஒரு திருக்குறள். 2வது அதிகாரம் வான் சிறப்பு. 19வது திருக்குறள். தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம். இந்த உலகத்துல தானமும் தவமும் தங்காது. எப்போ? வானம் வழங்காதெனின். அந்த வானம் மலையை வழங்கலைன்னா இந்த உலகத்துல தானமும் தவமும் இருக்காது. ஏற்கனவே இதுவரையும் வள்ளுவம் சொன்னது, மழை இல்லை அப்படின்னா உயிர்கள் பசியில் வாடும், உணவு இருக்காது, விவசாயம் இருக்காது, கடல் நீரே குறைந்து போகும், இதெல்லாம் சொல்லிகிட்டே வருகிறார். இந்த உலகமே இருக்காது. நான் வாழவே வழி இல்லாத போது நான் எப்படி தானம் செய்ய முடியும்? இன்னொருத்தருக்கு எப்படி கொடுக்க முடியும்? எனக்குன்னு ஒன்றுமே இல்லாத போது, இப்போ உங்களுக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, என்கிட்ட உயிர் மட்டும்தான் இருக்குது, என்னுடைய உயிரை கொடுத்தாலும் உன்னுடைய தாகம் தணியாது. ஆக இங்கே தானம் எப்படி இருக்கும்? தவம் என்பது ஆழ்ந்த இறை சிந்தனை, இறை நோக்கிய பயணம். தானமே இல்லாத போது, தானம்னா என்ன? கருணையா நான் உனக்கு ஒன்று கொடுக்கறது. எனக்கு தானமும் இல்லை, கருணையும் இல்லை, என்னால் கொடுக்கவும் முடியாது அப்படின்னா இறை நோக்கிய சிந்தனை எனக்கு எப்படி வரும்? ஆக தானமும் இருக்காது, தவமும் இருக்காது அந்த வானம் கொடுக்கலன்னா என்பதுதான் வள்ளுவம் கூறுவது. நாளை அடுத்த திருக்குறளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.